السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قال الله تعالى عز وجل: هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما بعثت معلما، وكما قال عليه الصلاة والسلام. சிறந்த அற்புதம் வாய்ந்த சங்கை மிகுந்த இந்த பரக்கத்து புரிந்த ஷஅபான் மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்நிகழ்ச்சியை அல்லாஹ் மக்பூலாக்கி தந்தருள் புரிவானாக. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நேரங்கள் ரொம்ப குறைந்திருக்கிறது. ஒரு 10 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிக்கும்படியான பணி கொடுக்கப்பட்டிருப்பதினால் மக்தப் மதரசாவினுடைய மாணவர்களும் பெற்றோர்களும் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து சில விளக்கங்களை சொல்லுவாக தலைப்பாக நமக்கு கொடுத்தார்கள். பெருமக்களே, ஏறக்குறைய 3 மணிலிருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மாணவர்கள். 3 மணிலிருந்து சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு மென்மேலும் இல்மிலே வளர்ச்சியை தந்தருள் புரிவானாக. ஹாஃபிலாக, ஆலிமாவாக, இஸ்லாமிய மார்க்க ஷரியஅத்தில் மட்டுமல்லாமல் துன்யவிலும் டாக்டர்களாக, பெரும் பெரும் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜுகளாக அல்லாஹ் இன்னும் சமூக பணிகளில் சிறந்து வளரக்கூடிய தலைமைத்துவங்களை அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க பெருமக்களே, மக்தப் என்கின்ற இந்த வார்த்தை 11ஆம் நூற்றாண்டில் நிசாமுல் முல்க் என்று சொல்லக்கூடிய அவருடைய அமைப்பின் கீழ் அவருடைய சிலபஸ் என்று சொல்லுவோம், இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்து சில பிள்ளைகள் அமர்ந்து, சஹாபாக்கள் அமர்ந்து, அதற்கு பின்னால தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இப்படி எல்லாம் தொடர்ந்து அந்த வருகையிலே வருகிறார்கள். மதரசாவினுடைய வருகையில் இந்த மக்தப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு ஸ்கூல் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தது யாருன்னா நிசாமுல் முல்க் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். பேசலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் டைம். இதுக்கு மேல எங்களால முடியாது. ஹைர். அந்த 11ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் மக்தப் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. அது நாங்க எங்களுடைய உலமாக்கல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆலிம்களுடைய மதரசாக்களை நீங்க பார்த்துருக்கீங்க. அவங்க அந்த நிசாமியா சிஸ்டம்ங்கிறது அதிலிருந்து தான் அந்த கொண்டு வந்தது. இன்னைக்கு இருக்கிற சஹாரன்பூரா இருக்கட்டும், தேவபந்தா இருக்கட்டும், நதுவாவா இருக்கட்டும், நீங்க இந்த இந்தியாவில் நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான சிஸ்டம் நிசாமியா சிஸ்டம் என்பது மக்தப் என்பது அந்த மூலியமாகத்தான் மதரசாக்கள் என்பதும் அமைப்பாக வந்திருக்கிறது. இந்த மதரசாக்களில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் சொல்லித் தரக்கூடிய பாடத்திட்டங்கள் வேண்டுமென்றாலும் மாறுபட்டு இருக்கலாமே தவிர மற்றபடி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற செயல்முறைகள், ஒழுக்கங்கள், இவைகள் எல்லாம் ஆக சிறந்த ஒரு விஷயம். பெருமக்களே, மாணவர்கள் இருப்பதினால் சேர்த்து வைத்து சொல்லுகிறேன், அன்பு கண்மணிகளுக்காக சொல்லுகிறேன். மாணவர்களே,
உங்களிடத்தில் வளர வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்புகள் நீங்கள் நிறைய ஓதுவதற்காக வேண்டி மட்டும் இந்த மதரசாவிற்கு அனுப்பவில்லை. ஓதுவது என்பது இன்னைக்கு எல்லா இடத்திலையும் தெரிஞ்சு கொள்ளலாம். யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ்புக்ல தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆன்லைன் மதரசாக்கள் அடுக்கி வருது. ஓதுறதுங்கிறது எல்லா இடங்களிலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது இந்த இடத்தில் மட்டும்தான் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகத்துவமும் வாய்ப்பும் இங்க மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் போறாங்க இல்லையா, புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் போறது என்ற அந்த சிஸ்டம்ங்கிறது மதரசால மட்டும்தான் இருக்கும், ஸ்கூல்ல எல்லாம் இருக்காது. ஸ்கூல்ல ஆசிரியர்கள் மாறணும், ஸ்கூல்ல ரொட்டீனா ஆசிரியர்கள் மாறுவார்கள். மற்ற எந்த நீங்கள் கலைக்கூடல் போனாலும் ஆசிரியர்கள் மாறுவார்கள். அவர் நான் சீட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும். ஆனா எங்க மதரசாக்களில் எல்லாம் அப்படி கிடையாது. மக்தபில் இருந்து அதை நாங்கள் பயிற்சி விட்டு வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் கித்தாபை கையில் எடுப்பார்கள், இவர்கள் அந்த கித்தாபை நெஞ்சில் அடைத்துக் கொள்வார்கள், இவர்கள் எடுத்து மாறி போய் உட்கார்ந்துப்பாங்க. ஒரு இமாம் ஹசரத் வராங்க, ஒரு உஸ்தாது வராங்க, ஒரு நிர்வாகிகள் வந்தார்கள் கூட இன்றைய பிள்ளைகள் எழுந்து நின்று சலாம் சொல்லக்கூடிய கண்ணியமான ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கி தருவது என்பது இந்த மத்த மதரசாக்கள் தான். அதில் குறிப்பாக இன்னைக்கு காலையில கூட ஒரு பொன்னிற நிகழ்ச்சியில கூட நான் சொன்னேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுல 1000 அர்த்தங்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த ரகசியத்தை நான் விளங்கணும். 1000 உஸ்தாதுகள் வந்தாலும் உங்கள் பிள்ளைகளுடைய மாற்றங்களை நீங்கள் உங்கள் வீடுகளில் பார்ப்பது என்பது ரொம்ப லேசான விஷயம் இல்லை. இந்த பிள்ளைகள் நல்லபடியாக வரணும் சொன்னா உங்களுடைய குழந்தைகள் மார்க்க உலக கல்விகளில் ஆக முன்னேற்றத்திற்குரியவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை நீங்கள் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இஹ்லாஸாக இருந்தால்தான் பிள்ளைகள் உயர்வடைய முடியும். பெற்றோர்கள் உங்களுடைய பார்வையில் இந்த பிள்ளைகளுக்கு உலகத்தை பெரிதாக காட்டாதீர்கள், உலகத்தை பெருசா காட்டாதீங்க, மார்க்கத்தை பெருசா காட்டுங்க. நமக்கு எதை காட்டுகிறோமோ அதை தான் இந்த பிள்ளைகள் உள்ளே வைத்துக் கொள்வாங்க. ஹஜ்ரத் ஹாஜா பெருந்தகை அவங்க எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு போனாங்க, நமக்கு எவ்வளவு கவலையா சொன்னாங்க. மொபைல் போன் மொபைல் போன் மொபைல் போன் என்று எவ்வளவு நேரம் சொன்னாங்க. அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களால பிடிக்கிற முடியுமா மொபைல் போன்? இன்னைக்கு ஒரு நைட்டு நீங்க பிடிக்க காட்டிருங்க. எனக்கு ஒரு நைட்டு மொபைல் போனை உங்க பிள்ளைகிட்ட இருந்து நீங்க ஒதுக்கி காமிச்சிருக்கிறேன், நான் சவாலே விடுறேன். முடியாது, தோத்து போயிடுவோம். தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், தொல்லப்படுத்துவான், தம்பியை அடிப்பான், தங்கிச்சு கிள்ளுவான், ஏதாவது சேட்டை பண்ணுவான், கொடுத்து தொலைன்னுவான். நம்மளே ஒரு நசீஹத்தை உள்ளே வாங்குகிறோம், ஒரு உபதேசத்தை உள்ளே வாங்குகிறோம் என்றால் அதை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கணும். எங்க ஹஸரத் சொன்ன மாதிரி நீ எடுக்கிற டிவியவே முஸ்லீம் ஆக்கிருவாங்க, நீ மொபைலையே முஸ்லீம் ஆக்கிருவாங்க, நீ மொபைலையே உஸ்தாத் ஆக்குன்னு சொல்லுவாங்க, மொபைல்ல உள்ள சிஸ்டம் நீ மாத்து அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறுவான்னு சொல்லுவாங்க. இல்ல பெருமக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது இஹ்லாஸ். இஹ்லாஸை கொடுங்க. நீங்க இஹ்லாஸாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடாதீர்கள். பெற்றோர்களை தயவு செய்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தவறான அருவருப்பான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் பயன்படுத்தாதீர்கள். சப்தமிட்டு நீங்கள் திட்டுவதை ஒரு கணவன் ஒரு மனைவியோ மனைவி கணவனையோ, உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் தான் கணவன் மனைவி, ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தாயும் தந்தையும் 1000 விஷயங்கள் நடந்திருந்தாலும் தாயை ஒரு குழந்தை விட்டு கொடுக்காது. எந்த காலத்தை விட்டு கொடுக்காது. எப்பொழுது நாம் தாயை திட்டு விடுகிறோமோ அதிலிருந்து அவனுடைய ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்ன சொல்லுது தெரியுமா? குழந்தைகளுடைய மனத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்மளுடைய தந்தை கிட்ட நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வுக்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். இது குழந்தைகளாக இருப்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளிடம் ஏற்ற தாழ்வை காட்டாதீர்கள். செல்வந்தர்களை பெரிசா காட்டுறது அது தவறான ஒரு முன்னுதாரணம். அது நம்மளுடைய குடும்பத்திற்கு ஷரியாத்து மார்க்க குடும்பத்திற்கு தீனியாவாக இருக்கிற குடும்பத்திற்கு அது ஆகாது. பெருமைப்படுத்தி காட்டுறோமே,
காஜாஸ் அவங்க மட்டும் ஒரு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான துஆவை சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம லா தஜஅலி துன்யா அக்பர் ஹம்மினா வலா மப்லக இல்மினா வலா துஸல்லித் அலைனா மன் லம் யர்ஹம் லனா வலா யகாஃபுக ஃபினா. யா அல்லாஹ், எங்களுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்ம லா தஜஅலி துன்யா அக்பர் ஹம்மினா, எங்கள் கவலையை ஆக்கி விடாதே. நம்மலாம் எப்படி துஆ செய்வோம்? கவலையிலிருந்து இறைவா எங்களை பாதுகாப்பாயாக, கவலையே கொண்டு வராதே, அப்படிதானே நம்ம துஆ செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, யா அல்லாஹ், துன்யாவை எங்களின் கவலையின் பெரிய கவலையாக ஆக்கி விடாதே என்று சொல்றாங்க. கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே இயலாது. அப்படி ஒரு வாழ முடியுமா? வாழ முடியாது. கவலை என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே வைத்திருக்கிற ஒன்று. காலங்கள், நேரங்கள், சூழ்நிலைகள், பருவங்கள் மாற 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 கவலைகளினுடைய விரட்டிகள் மாறுமே தவிர கவலை இல்லாமல் வாழ முடியாது. அப்ப எதற்கு கவலை இருக்கணும்னா, மறுமை சார்ந்த விஷயங்களில் கவலை இருக்கணும். உடல் ரீதியான இஸ்லாமிய பாதையில், ஈமானிய பாதையில் இருக்க வேண்டிய கவலைகள் இன்று உலக ரீதியாகவே கவலைகள். என் புள்ள அந்த ஸ்கூல்ல படிக்கல, என் புள்ள இந்த இடத்துக்கு போகல, என் புள்ள அந்த மதிப்பெண்கள் எடுக்கல, உலக ரீதியான கவலைகள். முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும் பெருமக்கள். மறுமை சார்ந்த விஷயங்களை கொடுங்க. நான் கடைசியா ஒண்ணு, மஹல்ல ஜமாத்தார்கள் இருக்கீங்க, பெருமக்கள் இருக்கிறீங்க, யாரையும் குறைத்து எடை போதாது. நம்ம 1000 பயான் பேசுறோம், 1000 பயான்கள் கேட்கிறோம். உங்கள் நண்பர்கள், உங்கள் தோழர்கள், உங்கள் குடும்பங்கள் உள்ள நம்மளோட இருக்கக்கூடிய மக்கள்ல யாராவது எளிமையா இருந்தாங்கன்னா அவங்கள அழைத்து முன்னாடி கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஒருத்தர் கூச்சப்பட்டாருன்னா அவரை சபையில் அப்படி பிடிச்சி நேராக கொண்டு வந்து மேடையில் நிற்க வச்சிருவாங்க, மெம்பரில் நிற்க வச்சிருவாங்க. அவங்க திறமையை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிச்சு. நல்ல தாய், அந்த அந்த சஹாபியா, ஒரு சஹாபி வந்து நிறைய பாட்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார். நிறைய பாட்டு, கவிதைகளா இருக்கும். அவருக்கு மனம் ஃபுல்லா கவிதை, வாயு திறந்த கவிதையா வரும். கவிதைகள் அவ்வப்போது ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பாடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மஸ்ஜித் நபவியில அவரை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள்லாம் வியந்து பார்க்கறாங்க, இவரை போய் அப்படிங்கிறாங்க, இவரை எதுக்குங்க இங்க? ரசூலுல்லாஹ் மெம்பர்ல நிக்க வச்சுட்டாங்க, மெம்பர்ல நிக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு நிறைய கவிதைகள் தெரியுமாம்ல, சொல்லுங்களேன் அப்படின்ட்டாங்க. அவர் நக்கலா நையாண்டியாலாம் கவிதை பேசுபவர். நேரம் குறைவாக இருப்பதனால் இதை விரிவாக பேச இயலவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல மெம்பர்ல நின்றவர், எனக்கு 1000 கவிதைகள் தெரியும், பொன்னான இந்த இடம் கிடைத்தும் அந்த கவிதையில் ஒரு வரியை பேசும் நசீபு இந்த இடத்திலே இல்லையே. ஏனென்றால் கவிதைகள், வார்த்தைகள் வெளியே வந்தால் நான் திறமையானவன் என்பதை விட தவறானவன் என்பது தெரிந்துவிடுமே சபைக்கு என்று வெட்கப்பட்டு இறங்கி விடுகிறார். அன்னைக்கு முடிவு செய்கிறார், நான் ஹாஃபிதுல் குர்ஆனாக மாற வேண்டும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மஸ்ஜித் நபவியிலே எந்த மெம்பரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா ஓதினார்களோ அந்த மெம்பரில் அவர் குர்ஆனை மரணமாக ஓதினார். பெருமக்கள், குர்ஆனை. யாரையும் தொழுகல, நீ வீணா போயிடுவ, நீ அப்படி இருக்க, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாம குறை சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் யாருடைய நிலைமை, யாருடைய ஹிதாயத், யாருடைய லலாலத் மாறும் என்பது யாருடைய கையில் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யாருடைய கையில் இருக்கிறது? மாஷா அல்லாஹ். மாலை வந்து விட்டால் முஸ்லிம் காஃபிர் ஆகி விடுகிறான், காலை வந்து விட்டால் ஒரு காஃபிர் முஸ்லிம் ஆகி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி பெற்றாச்சு. உள்ள வர்றாங்க, அப்படியே ஒரு பெரிய கூட்டம், பெரிய கூட்டம் வருது. ஃபத்ஹே மக்கா எப்படிப்பட்ட வெற்றி! நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் வாங்கி மதீனாவுக்கு போய் ஹுதைபியா வந்து மொட்டை அடிச்சு திருப்பி உம்ரா செய்யாம போய் பல களங்களை பார்த்து விட்டு வந்திருக்கிற நேரம் இது. எல்லாம் காபாக்குள்ள போய் நிற்கிறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாம் விஐபிஸ், எல்லாம் விஐபிஸ். ஸ்டேட்டஸ், தோற்றம், பேச்சு, பாவனை அனைத்தும் ரசூலை போன்றே இருக்கும் சஹாபாக்கள். சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாக்குள்ள போய் தொழுக போறாங்க. யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? யா பிலால் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் எங்கே? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வந்து நிக்கிறாங்க.
யா ரசூலுல்லாஹ், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நாம் பாங்கு சொல்லணும்னு ஆசை உங்களுக்கு. ஃபத்தஹ் மக்காவுக்கு பின்னாடி முதல் பாங்கு இந்த காபாவிலே. பிலால் எல்லாம் ஓடி வராங்க, நாயகமே வாங்க. ரசூலுல்லாஹ் பிடிச்சி உள்ள கூட்டு போய் அல்லாஹு அக்பர். முதல்ல அடி பிலால். பிலால கையில கொடுக்குறாங்க ஒரு கட்டைய, அடிங்க பிலால். உள்ள இருக்கிற சிலையை ஒரு உடை. பிலால் உடைத்ததற்கு பின்னால் ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அஸா உடைக்கிறது, அடுத்து உஸ்மானின் அஸா உடைக்கிறது, அடுத்து அலியின் அஸா உடைக்கிறது, அடுத்து மக்களின் எல்லோரும் சிலைகளை தூக்கி எறிகிறார்கள். துவக்கி வைத்தது யார்? அபூ சுஃபியான். அங்க இருந்து ஹிஷாமின் சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவன் குறைஷினுடைய காஃபிர்ல ஒரு ஆள். அவன் கூப்பிட்டான், அஹாதா குராபன், இந்த கருப்பு காகத்துக்கா இவ்வளவு அந்தஸ்து? அவன் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, அடுத்து ஒரு ஸ்டெப் செஞ்சாங்க. அதுதான் பெரிய விஷயம். ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கறாங்க பாருங்க மனிதர்கள் எப்படி பார்க்கறாங்கன்றதுக்காக சொல்றேன். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல நிக்க வச்சிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, பிலால் காபால ஏறுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹ் மக்காவில் வந்ததுக்கு பின்னால நடைபெற்ற சம்பவம் இது. காபாவில் ஏறுங்கள் பிலால். பிலால், நான் எப்படி ஏறுறது? காபாத்து தவீலா, நீளமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கரம்ப பிடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி இழுத்து வச்சிட்டு, அன்னுஸல ஹாதா, இதுல ஏறி இறங்க முடியாதா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை எடுத்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்ற தோழராக, நான் வாழும் காலகட்டத்திலேயே ஒருவர் நபியாக இறைவன் அனுப்பினால், ஆனால் கிடையாது, அப்படி அனுப்பும் தகுதி பெற்று இருந்தால் நான் அபூபக்கரை தான் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பேன். அந்த அபூபக்கரின் தோள் மீது பிலாலினுடைய கால் படுகிறது, ஏறுகிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடது தோளில் பிலாலினுடைய இடது கால் படுகிறது, ஏறுகிறார்கள். ரெண்டு பேரும் காலை ஏத்தி இவங்க உயர்றாங்க, பிலால் மேல ஏறுறாங்க. காபால போய் நின்றுட்டு கேட்டாங்க, பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூவாலில் பிலால், பிலாலுக்கு சிறப்புண்டாகட்டும். மேல ஏறின பிலால் அப்படியே பார்த்து அல்லாஹு அக்பர். யார் சொன்னா? அப்போ பிலாலை கூப்பிட்டாங்க, பிலால் என்ன பாருங்க என்ன. ஸல்லல்லாஹு சொல்லி பார்க்குறாங்க, கீழே ஃபுல்லாக சஹாபா, காபா, ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கும் அந்த சம்பவம்? சுப்ஹானல்லாஹ். நாளை அல்லாஹ் அந்த பிலாலோடு சொர்க்கத்தில் நம்மளை எழுப்ப செய்வார். பிலால், ஹாதிஹி கஅபா, இது கஅபா, ஹிய பைத்துல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய இல்லம். ஹாதிஹி கஅபா பைத்துல்லாஹ் இன்தல்லாஹி அஸீமா, அல்லாஹ்விடத்தில் இந்த கஅபா உலகத்திலே மகத்தான கட்டடம் இந்த கஅபா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் யா பிலால், பிலால் நான் சொல்கிறேன், அல்யௌம், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்யௌம் அன்த, இன்றைய நாள் நீதான், அஅதமு, ஆக மகத்தானவன், அஷ்ரஃபு, ஆக சிறப்பானவன், மின் ஹாதிஹில் கஅபா, இந்த கஅபாவை விட பிலால் நீதான் மிக சிறப்பானவன் பிலால் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா இது? எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை, அழைப்பு தெரியுமா இது? ஏன் எந்த கஅபாவை தவாஃப் செய்தோம், எந்த கஅபாவை கிப்லாவாக வைத்திருக்கிறோமோ, எந்த கஅபாவிற்கு போவோம் என்று உள்ளமெல்லாம் துடிக்குமோ, ஈமானிய நெஞ்சத்தில் இருக்கும் சிறிய குழந்தை முதல் வயோதிகத்தில் படுத்திருக்கும் முதியவர்கள் வரையும் எந்த கஅபாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்போமோ, அந்த கஅபாவில் ஏறி நிற்க வைத்த அழகு பார்த்தார்களே பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அந்த உள்ளத்தை பார்த்தார்கள் பெருமக்களே, அந்த தக்வாவை பார்த்தார்கள் பெருமக்களே, அவர்களிடம் இருந்த இஹ்லாஸை பார்த்தார்கள் பெருமக்களே. அதை தான் நம்முடைய குழந்தைக்கு வளர்க்க வேண்டும், அழகை வளர்க்க கூடாது. ஆடைகளை எதை வளர்க்கணும்? என்ன வளரணும்? இஹ்லாஸ் வளரணும் இன்ஷா அல்லாஹ். இஹ்லாஸ், அது ஒழுக்கம், அது மாண்பு. அது உலகத்தில் எங்கிருந்து பிறப்படும் தெரியுமா? எந்த வயிற்றிலிருந்து, எந்த கருவிலிருந்து நாம் வந்தோமோ அவர்கள்தான் முதல் ஆசிரியர், அவர்கள்தான் முதல் ஆசிரியர். அது நம்ம வீட்டில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர வேண்டும்.
உஸ்தாதுமார்கள் செய்கிற முயற்சி, இப்போ ரமலான் வந்துடுச்சு, அதிகமாக விடுமுறை வந்துடும், இனி அடுத்து மறுபடியும் நாங்கள் தருத்தி பண்ணி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் வீட்டையே தீனாக மாற்றுங்கள், வீட்டை தொழுமிடமாக மாற்றுங்கள், வீட்டிலே தொழுகையை கொண்டு வாருங்கள், நீங்கள் இஹ்லாஸை கொண்டு வாருங்கள். பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு செயல்படுவார்கள். எல்லாம் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் நல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இன்னும் இன்னும் மேலான உயர்வை ஹிதாயா மஸ்ஜித் அடைய வேண்டும். அதிகமான சேவைகள் இன்னும் தொடர வேண்டும். இங்கு வெளியீடு போடக்கூடிய ஆலிமாக்கள் பெண்கள் மதரசாவிலும் சரி, மற்ற மாணவ கண்மணிகளாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதி சென்றவர்களாக இருக்கட்டும், கியாமத்து வரைக்கும் அந்த சந்ததிகளுக்கு அல்லாஹ் அந்த பெரும் அந்தஸ்தை என்றும் நிலைக்க செய்து தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்வாய்ப்பு தந்தமைக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.